வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸ். இது வந்து ஆரி ப்ளவுஸ். ஆரி போட சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு நான் மெயின் கிளாத்தில் அப்படியே ஆரி ப்ளவுஸ்க்கு இது மெயின் கிளாத்தில் போட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு புரியல. கமெண்டில் நான் சொல்லிக் கொடுக்குறது புரியலைன்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க. பார்க்குறவங்க எல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தவங்களுக்கு அது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்தவங்களுக்காக காட்டும், அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணு யூடியூப்க்கு. ஓகேங்களா? சரி வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. இதுதான் கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இவங்க வந்து ஆரி ஒர்க் போட சொல்லி இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்போயுமே ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்தாங்கன்னா லைனிங் கிளாத்தை கரெக்டாக கட் பண்ணி அதில் ஆரி ப்ளவுஸில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிடுவேன். உங்களுக்கு யாராவது ஆரி ப்ளவுஸ் ட்ரேஸிங் வேணும், அப்படியே மெயின் கிளாத்லேயே ட்ரேஸ் பண்ணி காட்டணும் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ உயரம் எப்பயும் போல் அளவு ப்ளவுஸை வந்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுருக்கிட்டு மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த கஸ்டமர் வந்து கை மட்டும் கொஞ்சம் குட்டையாக கேட்டிருக்காங்க, ரொம்ப நீளமாக இருக்குன்னு. அந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் நான் இதில் இந்த ப்ளவுஸில் நான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்பயும் போல் கரெக்டான இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதாவது பின் அகலம் இடுப்பு சுற்றளவுக்கு. ஓகேங்களா? கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு. ஓகேங்களா? 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ அப்படியே ஆம்கோல் உயரம் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தோட இறக்கம் எடுக்கணும். ஓகேங்களா? கழுத்தோட இறக்கம் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ப்ளவுஸை மடிச்சுட்டு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வர மாணிக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கரெக்டான ஒரு அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தையலுக்கு ஏற்றி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து இனி நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இல்லை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், கழுத்து அகலம் எப்படி உங்களுக்கு மட்டும் 2.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படி. நம்ம கழுத்து அளவு ப்ளவுஸ்லேயே நம்ம அகலம் பார்த்துக்கலாம் எத்தனை வச்சுருக்காங்க என்னென்னு. ஷோல்டர் வந்து அவங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். 2.5 இருக்குது. அப்போ 2.5னா 3 வைக்கிறேன். மொத்தத்துக்கு 6 இன்ச்சு. ஓகேங்களா? கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்த்து 6 இன்ச்சு. அதே 6 இன்ச்சு அப்படியே கீழே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கழுத்தோட அகலத்துக்கும் நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். அதாவது கழுத்தோட இறக்கம் வந்து கூட நீங்கள் கழுத்தோட அகலத்தை கூட்டும்போது ரொம்ப விரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ 2.5 இன்ச்சு வச்சா இவங்களுக்கு சரியாக வரும். ஓகேங்களா? 2.5 இன்ச்சு வச்சா இவங்களுக்கு வந்து சரியாக வரும். 3 இன்ச்சு வச்சா ரொம்ப இருக்க மணிக்கு இருக்கும், அப்படி அகண்டுக்கிட்டு வர மணிக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் ஆம்கோல் இது வரையணும்ல, அதுக்கு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் வந்து வேறு மாதிரி இன்னொரு கட்டிங் போடுறேன், உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இங்கே 6 இன்ச்சு இருக்கா, இங்கே 6 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி 6.5 வச்சு இந்த கோட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைட் கோட் போட்டிருக்கோம்னா நாங்கள் 6.5 வச்சு மார்க் போட்டுட்டு இதை வந்து கிராஸாக
இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஃபிட்டிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். கவுன் அதாவது அக்குள் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த லூஸ் விழுகுது அது இதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா அந்த ரவுண்டில், அதுக்காண்டி இந்த அரேஞ்சிங் இந்த இதை வந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதை விட இங்கே கீழே வந்து 6.5 வச்சு மேலே வந்து 6 இன்ச்சு தான். அதுலேருந்து அப்படியே நேராக கிராஸாக கோடு போட்டுட்டு இதை ரவுண்ட் போட்டுருங்க. இப்போ வந்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஜஸ்ட் அகலம் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் அக்குள் டாக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே கரெக்டான மார்க் இருக்கு இல்லையா, இங்கேயும் இங்கே கரெக்டான மார்க் இருக்கு இல்லையா, இங்கேயும் வைக்கணும். நம்ம இழுக்கக்கூடாது. இழுக்காமல் கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க. இந்த வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க. அது மாதிரி இதுவும் இந்த கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க. இழுக்காமல் வச்சுக்கோங்க. இப்போ அதை மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ மார்க் பண்ணியாச்சுங்க. இப்போ ஜஸ்ட் அகலம் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இந்த பக்கம் இருக்கிறத ஒரு சந்தேகத்துக்கு நம்ம அப்ராச் பண்ணிட்டு அளந்து வச்சுக்கலாம். 9.25 இருக்குது. 6 இன்ச்சு சேர்த்தா 9.25 வரும். அங்கே உள்ளக்க மடிச்சிருப்போம் இல்லையா, அதை விட 1/4 இன்ச்சு தான் கூட வருது. 9.5 இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம எடுக்கிறது கரெக்டு தான். இப்போ அதே 9.5 அப்படியே மேலே வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை சுற்றளவு நம்ம பார்க்கணும். இந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வச்சு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கை சுற்றளவு ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. லைட்டாக இது பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா 7.5 இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உள்ளக்க எடுத்துக்கோங்க. பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளக்க எடுத்துக்கோங்க. பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டு இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அங்கேயும் இங்கே மேலே இந்த ஆம்கோல்கிட்ட இங்கே மேலே ஷோல்டர்கிட்ட வருது பார்த்திங்களா, அங்கேயும் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து பாருங்கள். டேப்பு கரெக்டாக வச்சு அந்த தையல்லையும் இங்கே ஷோல்டர்கிட்டையும் மேலே வச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான பெர்ஃபெக்டாக அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். 7 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த ரவுண்டு பார்த்தோம்னா 7.5 வரும். இந்த ரவுண்டு பார்த்தோம்னா கரெக்டாக 7 இன்ச்சு. ஓகேங்களா, 7 இன்ச்சு வருது. இந்த ரவுண்டு பார்த்தோம்னா 7 இன்ச்சு வரும். 7.5 வரும். கீழே இந்த ரவுண்டு வச்சு பார்க்கும்போது நமக்கு 7.5 வரும். ஓகேங்களா, மெதுவாக பொறுமையாக அப்படியே இப்படியே இந்த தையல்லே வச்சு பாருங்கள். அதான் நாங்கள் சொன்னேன் இல்லையா, 7.25க்கு 7.5க்கு 1 புள்ளி கம்மியாக அந்த வந்திருக்கு. ஓகேங்களா, அது மாதிரி தான் நம்ம இப்போ வந்து 7 இன்ச்சு இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இப்படியே கரெக்டாக வச்சு பார்த்துட்டே வாங்க. 7.25 வருது. ஓகேங்களா, நம்ம இங்கிட்டு வச்சு பார்க்கும்போது 7.25 வந்துச்சு இல்லையா, அந்த 7.25 அங்கே வருது. 7.25 அதே 7.25 இங்கே இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டான அளவு என்ன உள்ளக்க இருக்க அளவே வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு இல்லை இந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. 7.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வச்சு பார்க்கும்போது 7.25 வந்துச்சா, அளவெடுக்கும் போது 7.25 வந்துச்சு. இங்கேயும் கரெக்டாக 7.25 வந்துருச்சு. இப்போ வந்து 2 இன்ச்சு நம்ம தையல் போடணும். அதை விட்டாச்சு. இப்போ கீழே 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விடணும். ஓகேங்களா, விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இந்த இதையும் கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இது இவ்வளோ தாங்க ப்ளவுஸ் கட் பண்ண பின்பாட்டு இதுன்றது. நீங்கள் இந்த 1/2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா பின்னாடி சுருக்கம், அதாவது சுருக்கம் வராது. அது ரொம்ப ஆம்கோல் ரவுண்டு வந்து உடம்புல வந்து ரொம்ப இது கரெக்டாக ரவுண்டு இதாகாமல் இங்கே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமும் இந்த இதில் வராது. நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அப்போது உங்களுக்கே புரியும். நான் அதை ஆரி ட்ரேஸ் பண்ணுறதுனால ரவுண்டை வெட்டாமல், கழுத்தோட ரவுண்டை வெட்டாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நான் அதை வந்து மெயின் கிளாத்தில் அப்படியே போட்டு நான் ட்ரேஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆரி ட்ரேஸ் மெயின் கிளாத்தில் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருமே அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் அவங்களுக்கு லாங்காக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு கம்மி பண்ணி வெட்டி இது பண்ணணும். ப்ளவுஸ் லைனிங் பீஸ் சரியாக கிராஸாக கட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் 1/2 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் அடித்து தான் திருப்ப போகிறேன், அதனால் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் கையோட உயரம் ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இதை உங்களுக்கு இந்த மடித்து கொடுத்துருக்காங்க, பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அளவு தான் அவங்களுக்கு இறக்க வேணும்னு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கையோட இறக்க அவங்களுக்கு அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அகலம் இதை மார்க் பண்ணிக்கணும். கையோட உயரத்தை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க பின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு அது மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மேலே கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இது இப்படியே அகலம், கையோட அகலம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே மேலே எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு மேலே இங்கே கரெக்டான அளவு மார்க்கு, கரெக்டான ஒரு அளவு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க்கு. இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்தாச்சு. அவங்களே பின் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ யாராவது எனக்கு அவ்வளோ குறைக்கணும் இவ்வளோ குறைக்கணும்னு கேட்டால் 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு குறைக்கணும்னு கேட்டால் அவங்க உயரத்துலேருந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு குறைச்சி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்தாச்சு. 5.5 6 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஆம்கோல் கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதுலேயே இவ்வளோ துணி உள்ளக்க விட்டு அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க தையல். இப்போ நான் அடிங்கை சுற்றளவு எடுக்க போகிறேன். அடிங்கை சுற்றளவு இவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி இழுக்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த இடத்துல வச்சு அடிங்கை சுற்றளவு இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இப்போ நான் சொன்ன மெத்தடில் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இவங்க அடிங்கை சுற்றளவு 6.1 இருக்குது. ஓகேங்களா? நம்ம 6 இன்ச்சு வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சு தான் முன்ன பின்ன. அதில் கரெக்டாக அந்த ஏழைகால் நமக்கு இந்த மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏழைகால் ஏழைகால் இங்கே நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இதிலே கரெக்டாக ஏழைகால் நம்ம 6 வச்சோம் இல்லையா, அதுலேயே அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கிராஸாக அப்படி கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? கோடு போட்டாச்சு. இப்போ டேப் இதில் வச்சுக்கோங்க. ஏழைகால். அப்போ அந்த 7ல் பாதி 3.5, காலில் பாதி 3.5 புள்ளி 1, 3.5 புள்ளி 3.5, அப்புறம் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா, அதாவது 3.5யும் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவும். ஓகே, 3.5யும் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவும். இப்போ மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அது போக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ குடஞ்சி கட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு மேலே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கர்வ் கொடுத்து
இந்த மாதிரி கருது பண்ணிக்கோங்க. இது வந்து குடஞ்சி விட்டுறக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல நாச் போட்டுக்கோங்க. மேலே ஷோல்டரில் ஸ்லீவில் மேலே நாச் போட்டுருங்க. நாச் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் பிரித்து இப்படி வச்சுட்டு நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி குடஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை கரெக்டாக நாச்சு போட்டுருங்க. முன்பகுதி எது பின்பகுதி எதுன்னு நமக்கு தெரியணும். அதனால் இப்போ அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? கிராஸ் கட்டிங்னா அந்த மூலையில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா? இங்கிட்டு வந்து ஓப்பன் இல்லாத பகுதி இருக்குது, இங்கிட்டு இருக்குது ஓப்பன் பகுதி, அந்த பக்கம் இருக்குது. அதை அப்படி போட்டு கரெக்டாக இந்த மாதிரி கிராஸாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேக்கை போட்டு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம எப்பயும் பட்டிக்கு விடுவோம் இல்லையா? அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலே கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம பேக் பீஸில் கழுத்து வெட்டலை, அதனால் கழுத்தோட அகலத்தை வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா? அந்த 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது ஷோல்டர் வந்து 3.5, மொத்தம் சேர்த்து 6 வச்சோம் இல்லையா? அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 ஜாயின் பண்ணிக்குவோம். மேலே ஷோல்டர் வந்து 3.5 இருக்கான்னு பார்த்துக்கலாம். 3.5 கரெக்டாக இந்த தையல்லே வருது நமக்கு. இப்போ இதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கரெக்டாக வச்சு கரெக்ட் பண்ணிடுங்க. கரெக்ட் போட்டு ஸ்ட்ரைட் கோடு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ கோடு போட்டாச்சு. நம்ம பேக்கில் வந்து 6 எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கிராஸாக போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். நான் சொல்லி கொடுக்குற உங்களுக்கு புரியாட்டினாலுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து எப்படி தெளிவாக சொல்லித்தரணுமோ அப்படி சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறது பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம கழுத்து உடம்புல போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சீட் பண்ணி பார்த்துக்குவீங்க. இந்த இருக்குது, இதை கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ரவுண்டை கொடுத்துருங்க. ரவுண்ட் கொடுத்தாச்சு. இது வந்து இங்கே கரெக்டாக இங்கே வரும். நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுவோம்ல, அந்த இது சேர்த்து அப்படியே இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ எவ்வளோ இருக்குது, முன்னாடி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நாலு இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 4 இன்ச்சு இருக்குது. அப்போ 4னா நம்ம 5 இன்ச்சு வைப்போம். 4னா 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இவங்களுக்கு கப்போட உயரம் வந்து 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம
அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இந்த கப்பு இருக்குது பார்த்திங்களா, அதையும் கரெக்டாக அப்படி கீழே வச்சுருங்க. இழுக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, இந்த மாதிரி வச்சுருங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கப்பு பிடிச்சிருக்காங்க அதையும் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஷோல்டர் இந்த கோடு இந்த தெரியுது இல்லையா, அதில் கரெக்டாக நான் டேப்பை வைக்கிறேன். வச்சு இந்த கரெக்டாக அந்த ஷார்ப்பு பாயிண்ட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது 8.75, அதை அப்படியே வச்சு நம்ம அந்த 8.75 அந்த ஷார்ப் பாயிண்ட்லேயே கரெக்டாக வச்சு அப்படியே கீழே இறக்கி வரோம். கீழே இறக்கும்போது 11.5 இருக்குது. அப்போ அவங்களுக்கு 12.5 வைக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கு அப்படின்னா கப்பு வந்து இறக்கம் வந்து 12.5 வைக்கணும். இப்போ கப்போட இறக்கம் வந்து 12.5 வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து கப்பு வந்து முன்னாடி வந்து ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க 1/2 இன்ச்சுக்கு. அதனால் அந்த 1/2 இன்ச்சை வந்து நான் கீழே இறக்கி 1/2 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இந்த கப்புக்கு. ஏன்னா கப்போட உயரம் கரெக்டாக இல்லைன்னா முன்னாடி வந்து இறக்கம் கொடுக்கும், ஷோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே வரும். கப்புக்கு எவ்வளோ இறக்கம் பத்தாமல் இருக்கோ, ஒரு சிலருக்கு 1 இன்ச்சு பத்தாமல் இருக்கும், அதனால் அந்த 1 இன்ச்சு அளவுக்கு முன்னாடி இறங்கி வந்துடும். ஒரு சிலருக்கு 1/2 இன்ச்சு இறங்கி வரும், ஒரு சிலருக்கு 1.5 இன்ச்சு கூட இறங்கி வரும். அதனால் அந்த இன்ச்சு கணக்கு பார்த்து அதை வந்து சேர்த்து நம்ம இந்த கப்பு பகுதியில் சேர்த்துக்கணும். 1/2 இன்ச்சு 13 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நானும் இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகேங்களா, இது வந்து 2.75. 2.75னா 3.25 வைக்கிறேன். 3.25. இவங்களுக்கு கப்பு வந்து 4 இன்ச்சு. அந்த கப்பு டாட் பிடிப்போம்ல, மெயின் டாட்டு, அது வந்து 4 இன்ச்சு கேப் இருக்குது. 4 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த 1/2 இன்ச்சு உள்ளக்க இருக்குது. இந்த சைடு வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்கு, இது கரெக்டாக 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ கப்போட டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டாட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1.25 பிடிச்சிருக்காங்க. 1.25. அந்த 1.25 இங்கே இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக 1.25 இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி அங்கிட்டு 1.25 வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இதில் வந்து 2.25. இப்போ இங்கே இந்த டாட் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கேருந்து அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டியோட அகலம் 4.25 இருக்குது. 2 சைடும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 4.25 இருக்குது. அப்போ 4.25 ஒரு சிலருக்கு வந்து 2 பக்கமே கரெக்டாக வரும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு பக்கம் கூட வரும், ஒரு பக்கம் கம்மியாகும். அப்போது கூடை கம்மியாக வந்து அதை நம்ம ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ 4.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது போக அங்கிட்டு 2 இன்ச்சு, இந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வருது, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்படி கிராஸாக இந்த மாதிரி வெளியில் தள்ளி வரும் கோடு போட்டுக்கணும். நம்ம இந்த கரெக்டாக இந்த அளவே வச்சு இது பண்ணோம்னா அப்போ அவங்களுக்கு கப்பு ரொம்ப மாட்டக்குள்ள கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த அளவு ப்ளவுஸில் நான் எப்பயுமே இந்த அளவு ப்ளவுஸில் இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்த்து அதை இங்கே வச்சுட்டு அதுபோக தையலுக்கு 2 இன்ச்சு இருக்கான்னு பார்த்து வச்சுக்குவேன். வச்சுட்டு அதை கரெக்டாக கிராஸாக கோடு போட்டுட்டேன். இப்போ இதுதாங்க ஃப்ரண்ட்டு, இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து கீழே வந்து வேணுன்னா உங்களுக்கு இப்படி 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி
முக்கோணமாக நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து முக்கோணம் போடுறது வந்து நம்ம கப்பு வந்து கரெக்டாக பிடிக்கணும், இந்த கப்பு கரெக்டாக ஷேப் பிடிக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த இது போடுறது. நான் பெரும்பாலும் போட மாட்டேன், வேணுங்கிறவங்க இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ இதை பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தராவது கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சிஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுக்குறது எனக்கு புரிஞ்சிச்சு, புரியலை, நல்லா இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஏதாவது கமெண்டில் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். என்னோடய கஸ்டமர் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிக்கணும், பார்க்குற உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அதனால தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே நான் அதை வந்து கட் பண்ண தைக்கும்போது வலது கை பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு கிராஸாக வச்சு கோடு போட்டு கட் பண்ணிக்குவேன். அப்போ வந்து இந்த கழுத்து லூஸ் விழுகாது, ஃபிட்டிங் கரெக்டாக கச்சுன்னு நிற்கும், கழுத்தை விட்டு இறங்காது, ஒன்றும் செய்யாது. ஓகேங்களா? அது மாதிரி செஞ்சுக்குவேன். இந்த முக்கோணம் போட்டது இந்த மாதிரி ஷேப் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பிடிக்கிறதுக்கு தான் அந்த முக்கோணம் போட்டது. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த பாருங்கள் 4 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு வச்சு பார்க்குறதுக்கு தான், அதுக்கு தான் இந்த ஷேப் போட்டது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எப்பயும் போல் கட் பண்ணுற மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ அடுத்து பட்டி கட் பண்ணணும். பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து 3.25, அந்த 3.25 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு போடணும். பார்த்தீங்கன்னா 10.25 வருது. 10.25னா 10.25 எடுக்கணும். நான் எப்பயுமே 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். ஏன்னா முன்ன பின்ன வந்தால் நம்ம அந்நேரம் பட்டி பத்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். ஒவ்வொருத்தவங்க கரெக்டாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சரியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பட்டியோட அகலம் 10.25 இருந்துச்சு, நம்ம 10.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 10.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? பட்டியோட உயரம் வந்து இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3.25 இருக்குது. அப்போ 4.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இது வந்து 3 இன்ச்சு இருக்குது, அப்போ 3னா 4 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே கீழ்பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதான் இடுப்புக்கிட்டே எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரி இப்படி வச்சு 6 இன்ச்சு இருக்குது, 2 சைடும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது 6.25 இருக்குது. அப்போ நம்ம 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு 6.2 கூட வச்சுக்கலாம். அப்போ 6.2னா 7.5, 8.5, 9.5 வச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி கிராஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இப்படி பட்டி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சுங்க. இப்போ இங்கே முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக கிராஸாக நீங்கள் மேலே கரெக்டாக இங்கே வச்சு அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்லையே, அங்கே இப்படி கிராஸாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டு இப்போ பட்டி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்டி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு.
நம்ம இங்கேயும் 10.25 அளவுக்கே வச்சோம்னா இங்கே வந்து ஊடால வந்து இந்த லூஸ் விழுகுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது கீழே முன்பகுதியில் வந்து பட்டிக்கிட்ட லூஸ் விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 இன்ச்சு எடுக்கும்போது ஜாயின் பண்ணும்போது இந்த லூஸ் உங்களுக்கு இந்த லூஸ் இங்கே கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது அங்கே லூஸ் விழுகத்தான் செய்யும். அதனால் இந்த அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அந்த இதை பார்த்து கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இது முன்னாடி வரணும், அதனால் கணக்காக அரக்காத்து போட்டுருங்க. ஓகேங்களா? இதை நான் இனி மெயின் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி ஆரி ஒர்க் போட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி நான் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆரி ஒர்க்குக்காண்டி நான் வெட்டியிருக்கேன். பெர்ஃபெக்டாக அந்த கட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு, இது பட்டி. அவ்வளோதாங்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.